நாம் வாழும் இந்த பூமி சூரியனை சுற்றி வருகிறதா? இரவும் பகலும் மாறி மாறி வருவதை கண்ட மனிதன் இதை பற்றிய ஆராய்ச்சியில் இறங்கினான். அறிவியல் அறிஞர் அரிஸ்டாட்டில் பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு பூமியின் மைய கோட்பாட்டை உருவாக்கினார். அதாவது பூமியை மையமாக கொண்டே சூரியன், சந்திரன் போன்ற மற்ற கோள்கள் சுற்றி வருவதாகவும் இதனாலேயே இரவு பகல் ஏற்படுவதாகவும் தனது ஆராய்ச்சியின் முடிவில் வெளியிட்டார். அரிஸ்டாட்டில் சொன்னதால் இந்த உலகமும் ஒத்துக்கொண்டது. ஆனால் இவரின் ஆராய்ச்சி தவறு என்றும் சூரியனை மையமாக கொண்டே கோள்கள் இயங்குகின்றன என்ற உண்மையை குர்ஆன் வெளியிடுகிறது. ஆனால் அறிவியல் உலகம் குர்ஆன் இறங்கி பல நூற்றாண்டுகளுக்கு பிறகே இந்த உண்மையை ஒத்துக்கொள்கின்றது. அறிவியல் அறிஞர் கோபர்னிக்கஸ் மற்றும் கெப்லர் போன்றோர் குர்ஆன் இறங்கி பல நூற்றாண்டுகளுக்கு பிறகே இந்த உண்மையை உணர்ந்தார்கள். மற்றும் சூரியன் ஒரே இடத்திலேயே நிலை பெற்று இருக்கிறது, அது நகரவில்லை என்றுதான் சமீப காலம் வரை அறிவியல் அறிஞர்கள் நம்பி வந்தார்கள். கோபர்னிக்கஸ், கெப்லர், கலிலியோ போன்ற தலை சிறந்த அறிவியல் அறிஞர்கள் கூட சூரியன் நகரவில்லை, அது ஒரே இடத்தில் நிற்கிறது என்றே கூறி வந்தனர். விஞ்ஞானி ஹர்சல் சூரியனும் நகர்கிறது என்ற உண்மையை கண்டுபிடித்தார். இதே கருத்தை சூரியனும் நீந்துகிறது என்ற அழகான வார்த்தையை கொண்டு குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லஷம்சு யம்பகி லஹா அன் துத்ரிகல் கமர வல் லைலு சாபிகுன் நஹார் வ குல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன். சூரியன் சந்திரனை நெருங்கி பிடிக்க முடியாது, இரவும் பகலை முந்த முடியாது. இவ்வாறே எல்லாம் தம் வட்டவரைக்குள் நீந்தி செல்கின்றன. அத்தியாயம் 36 வசனம் 40. இன்னும் மற்றொரு இடத்தில் இறைவன் இவ்வாறாக கூறுகின்றான்: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஷ்ஷம்சு தஜ்ரீ லிமுஸ்தகர்ரின் லஹா ذلك تقدير العزيز العليم. இன்னும் அவர்களுக்கு அத்தாட்சி: சூரியன் தன் வரையறைக்குள் அது சென்று கொண்டிருக்கிறது, இது யாவரையும் மிகைத்தோனும் யாவற்றையும் நன்கறிந்தோனும் ஆகிய இறைவன் விதித்ததாகும். அத்தியாயம் 36 வசனம் 38. இதுவரை நாம் சூரியனின் நகர்வை குறித்து பார்த்தோம். இப்பொழுது அது எவ்வாறு நகர்கிறது என்பதை குறித்து குர்ஆன் கூறுவதை பார்ப்போம். நம்மை படைத்த இறைவன் பூமியை பற்றி குர்ஆனில் கூறும் பொழுது கிஃபத் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். கிஃபத் என்றால் என்ன? கிஃபத் என்பது வானில் பறக்கும் பொழுது பறவையின் வேகம் மற்றும் அதன் மாறும் இயல்பை குறிக்கிறது. பறவைகளின் நகர்வு இயக்கமும் மற்றும் பூமியின் நகர்வு இயக்கமும் பெரும்பாலும் ஒத்துப்போகிறது. இதுவே பூமியின் உண்மையான நகர்வு இயக்கமாகும். சூரியனும் ஓடிக்கொண்டிருக்கிறது, மேலும் பூமி, சந்திரன் மற்றும் பிற கோள்களும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. பூமி செல்லும் வரைவுகளும் பறவைகள் செல்லும் வரைவுகளும் ஒத்துப்போகின்றன. இதுவே மேல் மற்றும் கீழ் நகர்வுகளாகும். பறவையை போன்றே பூமியின் நகர்வும் அதிகரித்தும் குறைந்தும் காணப்படுகிறது. எவ்வாறு முகமது நபி பூமியின் இயக்கத்தை கூறியிருப்பார்கள்? எவ்வாறு சூரியன் ஓடுகின்றது என்பதை கூறியிருப்பார்கள்? எவ்வாறு பூமியின் இயக்கம் பறவையின் இயக்கமும் ஒத்துப்போகின்றன என்பதை அறிந்திருப்பார்கள்? மேலும் கோள்களின் இயக்கமானது நிலையான இயக்கம் என்பதை எவ்வாறு கூறியிருப்பார்கள்? 1450 வருடங்களுக்கு முன் எந்த அறிவியல் வளர்ச்சியும் அடையாத காலத்தில் எழுத படிக்க தெரியாத முகமது நபி அவர்கள் எவ்வாறு இதை கூறியிருக்க முடியும்? 21ஆம் நூற்றாண்டில் வாழும் நமக்கே ஆச்சரியமூட்டும் நவீன விஞ்ஞான கருத்துக்களை அவர்கள் எவ்வாறு கூறியிருப்பார்கள்? இது நம்மை படைத்த இறைவனின் வார்த்தைகள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இறைவன் தன்னுடைய இறுதி வேதத்தில் இவ்வாறாக கூறுகின்றான்: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். تلك آيات الله نتلوها عليك بالحق فبأي حديث بعد الله وآياته يؤمنون. இவை அல்லாஹ்வின் அத்தாட்சிகள், இவற்றை நாம் உம்மிடம் மிக சரியாக எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றோம். இனியும் அல்லாஹுவையும் அவனுடைய வசனங்களையும் விடுத்து இவர்கள் எந்த விஷயத்தின் மீது நம்பிக்கை கொள்ளப் போகின்றார்கள்? அத்தியாயம் 45 வசனம் 6. நம்முடைய தந்தை யார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம்.
தாய் யார் என்பதை அறிந்திருக்கின்றோம். ஏன் நம்மை படைத்த இறைவனை அறிவதில் அலட்சியமாக இருக்கின்றோம்? நம்மை படைத்த இறைவனை குறித்தும் அவனுடைய வேதத்தை குறித்தும் மேலும் அறிய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். كم تهنأ فؤادك يملأه القرآن قل لهموم الناس وأسئلة الحيران كم فيك سرور